அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். போன காலம் திரும்பி வராது. காலம் பொன்னானது, பொன்னல்ல பொன்னை விட காலம் முக்கியமானது. இப்படி நிறைய அந்த பழமொழிகள், நேரத்துடைய முக்கியத்துவத்தை பலர் இன்றைக்கு உலகத்தில் பேசக்கூடியதை பார்க்குறோம். காலம் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை இஸ்லாம் பல நேரங்களில் நமக்கு குர்ஆன் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் வழியாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பா முஸ்லிம்கள் தொழுகையை தொழுகின்ற போது அது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. தொழுகைக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. நோன்பு என்று சொன்னால் அதுவும் ஒரு நேரத்திற்குள்ளே தான் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், நேரத்திற்குள்ள நோன்பை முடிக்கணும். ஹஜ் என்று எடுத்தாலும் அதற்கும் அந்த வழிபாட்டிற்கும் நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்துடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஹ்மதானி மஹ்பூனுன் ஃபிஹிமா கஸீருன் மினன் நாஸ். இரண்டு அருட்கொடை விஷயத்தில் மனிதர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹாத்து வல் ஃபரார். ஒன்று அவனுக்கு கிடைத்த ஆரோக்கியம், இன்னொன்று அவனுக்கு கிடைத்த ஓய்வு நேரம். ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் இந்த அருட்கொடையை புரியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கவனித்து செலவிடப்படக்கூடிய ஒவ்வொரு நாளுடைய நம்முடைய நேரமும் ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். வெட்டி பேச்சுகள்ல, வீணான காரியங்கள்ல, செல்போன்ல, கேம் விளையாடுறதுல, சினிமா பார்க்கறது, பாட்டு கேட்கறது, தேவையில்லாத நிறைய விஷயங்களில் நம்முடைய ஆரோக்கியமும் எப்படி வீணாகின்றதோ அதே போன்று நம்முடைய ஓய்வு நேரம் பயனில்லாமல் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். நேரம் என்பது முக்கியமான ஒரு அருட்கொடை. இந்த நேரங்களை நாம் வீணடித்து விடாமல் நேரங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பை வைத்து நிறைய நேரங்களை மிச்சப்படுத்தக்கூடிய வழிகளை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இஸ்லாம் இயல்பிலேயே நேரத்தை நாம் பேண வேண்டும் என்று நமக்கு சொன்ன அடிப்படையிலே நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைய 2 நிமிஷம்ன்றதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு செல்லக்கூடிய நம்ம தேவையில்லாத பல விஷயங்களுக்கு நாம் நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்